எல்லாருக்கும் வணக்கம். நம்ம காணொலிகளை பார்க்கக்கூடிய நண்பர்கள் கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இத்தனை நாளா ஒரு வீடியோ போடுறோம், ஒரு டைட்டில் ஒரு தம்ப்நெயில் இதுக்கு வைக்கிறோம்னு வச்சுங்களேன். அது நம்ம என்ன டைட்டில் வைக்கிறோமோ அப்படியே வரும். தமிழில் வச்சா அது அப்படியே தமிழ்லேயே வரும். இப்போ ஒரு கொஞ்ச நாளா என்ன ஆகிட்டு இருக்குது அப்படின்னா, நம்ம தமிழில் ஒரு டைட்டில் வைக்கிறோம் அப்படின்னா அது ஆட்டோ டிரான்ஸ்லேட் பண்ணி அவனே இங்கிலீஷில் மாற்றி விட்டுறான். இந்த யூடியூப் லகுடு பாண்டி எதுக்கு இந்த வேலையை பண்ணான்னு தெரியல. உன்னை யாரா இதெல்லாம் பண்ண சொன்னதுன்ற மாதிரி இருக்குது. அது கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டாலாச்சும் பரவாயில்ல, அதையும் தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டு நம்ம ஒன்று சொல்றதே வேறையா இருக்கும், அவன் அங்கே போட்டு வச்சிருக்கிறதே வேறையா இருக்கும். அந்த மாதிரி வேலை பார்த்து வச்சிருக்கிறான். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி உடனே வெடி தமிழால ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, அஜித் குமார் பற்றி ஒரு வீடியோ. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷில் ஒரு கெட்ட வார்த்தை டைட்டிலாக இருந்துச்சு. இவன் அப்படிலாம் டைட்டில் வைக்க மாட்டான்ட்டு நான் ஃபோன் பண்ண பெரியகுமார் ஃபோன் பண்ணி, என்னடா டைட்டில் வச்சிருக்கிறேன், இது ஒரு கெட்ட வார்த்தை டைட்டிலாக வந்து இது பாடுறா அப்படின்னா. இல்லைடா, நான் தமிழில் வந்து பிச்சையாடா போடுறீங்க எச்ச பயல்களான்னு தான் டைட்டில் வச்சேன், அது அந்த மாதிரி மாற்றிட்டு இருக்கிறான் அப்படின்னா. சரி வேற மாதிரி மாற்று, கொஞ்சம் அதை மாற்றி போட்டு போகிற அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வேற மாதிரி மாற்றி போட்டான். அதுக்கப்புறம் என்ன டைட்டில் வந்திருக்குது, அஜித் குமார் இஸ் அ பெக்கர் அப்படின்னு வந்திருக்குது டைட்டில். இது எத்தனை பேருக்கு இது யூடியூப் ஆட்டோமேட்டிக்காக மாற்றுதுன்றது தெரியுதோ தெரியாதோ தெரியல. ஆனால் பார்க்குறவங்க நம்ம என்னமோ அந்த மாதிரி டைட்டில் வச்ச மாதிரி தான் நினைப்பாங்க. இப்படி ஒரு சிக்கல் இருக்குது. பார்ப்போம் இது எப்படி சரி பண்ணுறது. என்ன செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றினதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. அதனால இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நண்பர்கள் தமிழில் டைட்டில் வந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. ஒரு வேளை உங்களுக்கு இங்கிலீஷில் டைட்டில் காட்டுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு இங்கிலீஷில் வருது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னும் என்ன முயற்சிகள் எடுக்கணுமோ எடுக்கலாம். சரி ரைட்டு, இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம். என்ன அப்படின்னா, இப்போ கிங்காங் அவர்களுடைய நடிகர் கிங்காங் அவர்களுடைய மகளுக்கு ஒரு கல்யாணம் ஒன்று நடந்துச்சு இல்லைங்களா. அந்த கல்யாணத்தில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் அந்த கல்யாணத்தில் கலந்துக்கிறாரு. கலந்துக்கும் போது கொஞ்சம் நகைச்சுவையா யதார்த்தமா என்ன பண்ணிடுறாரு, கிங்காங் அவர்களை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிறாரு. அவரும் சந்தோஷமா போய் உட்காந்துக்கிறாரு. உட்காந்ததுக்கு அப்புறம் இறக்கி விட்டுறாரு. என்ன விஷயம்னா, இதை திராவிடர்கள் இந்த திமுக உடன்பிறப்புகளுக்கு அதை பார்த்துட்டு கோவம் வந்துருச்சு. என்னன்னா, இவர் வந்து பாத்தீங்கன்னா உருவை கேலி பண்றாரு, அவருடைய உருவத்தை வந்து கிண்டல் பண்ணும் விதமாக தூக்கி இடுப்பில் வச்சிட்டு இருக்கிறாரு, இது கண்டிக்கத்தக்கது அப்படின்ட்டு திமுக உடன்பிறப்புகள்லாம் பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெயக்குமார் அவர்களை பற்றி தெரியும். அவருக்கு பொதுவாக சமூக பரவலாக அவருக்கு என்ன பேருக்குன்னா, அவர் ஒரு யதார்த்தமான மனிதர், அதிகமாக அதிமுகவில் ஹேட்ரட் இல்லாத நபர்கள்ல அவரும் ஒருத்தர் அப்படின்றது தான் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, என் தலை என்ன கோணையாவாங்க இருக்குது, நான் எதுக்கு விக்கு வச்சுக்கணும், என் தலை நல்லா அழகா ரவுண்டா இருக்குது அப்படின்ற மாதிரி அப்படி யதார்த்தமாக பேசக்கூடிய ஒரு நபர்னு வச்சுங்களேன். அதுக்கு இந்த திமுக உடன்பிறப்புகள் பொங்குறாங்க. அதுக்கு தான் நம்ம அதிமுக நண்பர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரி அவர் ஏதோ யதார்த்தமா தூக்கி வச்சுக்கிட்டாருப்பா, அதை போய் நீங்க இவ்வளவு கேலி பண்ணிட்டாரு, கிண்டல் பண்ணிட்டாரு, இழிவுபடுத்திட்டாருன்னா நீங்க பொங்குறீங்களே. இப்போ ஒரு ரோட் ஷோ ஒன்று, இப்போ நேற்று நடந்த ரோட் ஷோ இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு ரோட் ஷோ நடந்துச்சுல்ல, அந்த ரோட் ஷோவில் பாவம் ஒரு மூத்த வயசான ஒரு உடன்பிறப்பு பெண்களுக்கெல்லாம் கை கொடுத்துட்டே வராரு நம்ம முதல்வர், நமக்கும் கை கொடுப்பாருன்ற ஆசையில கையை கொடுக்க போனாரு. அப்ப பாக்கணுமே நம்ம முதல்வரோட ரீஃப்ளெக்ஸ் அட்டே, இப்ப நானே வியந்து போயிட்டேன். அப்படியே ஒரே செகண்ட் இப்படி கையை தட்டி விட்டு போனாரு. ரோட் ஷோ நேற்று கூட பாத்தீங்கன்னா இன்னொரு ரோட் ஷோ நடத்திருக்காங்க திருவாரூர்ல. அதுல ஒரு குழந்தைய தூக்கி வச்சிட்டு இருக்காரு, என்ன ஸ்டைலா தூக்கி பிடிச்சிட்டு இருக்காருன்றத நீங்களே பாருங்க. எதுக்கு, நமக்கு தான் வரல இல்ல, அப்புறம் எதுக்கு இந்த ஸ்டண்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் பாக்குறவங்க சொல்றாங்க. எனக்கு என்னன்னா, அந்த குழந்தையுடைய அம்மாவுடைய மைண்ட் வாய்ஸ் என்னவா இருந்திருக்குன்றது தான். ஐயா சாமி முதல்வரே, உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியமா போட்டோம், என் குழந்தைக்கு எதுவும் பேரகர வச்சு தொலைச்சிடாதீங்க, என் குழந்தைக்கு நான் ஏற்கனவே பேர் வச்சுட்டேன், ஜெயக்கடான்னு ஏதாச்சும் பேரை வச்சிட பாருங்க அப்படின்றது தான் அந்த குழந்தையோட அம்மா அந்த குழந்தைய கையில வாங்குற வரைக்கும் பயந்துட்டு இருந்துருவாங்க. அந்த ரோட் ஷோக்கு அப்புறம் வரலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு தலைப்பு போட்டு பகிர்ந்திருக்காரு ஐயா ஸ்டாலின் அவர்கள். அது என்ன தலைப்பு அப்படின்னா, தமிழ் வேருக்கு நீர் வார்த்த தலைவரை தந்த ஆரூர் மக்களுடைய அன்பில் அப்படின்ட்டு ஏதோ போட்டிருக்காரு, போட்டு ஷேர் பண்ணிருக்காரு. தமிழ் வேருக்கு நீர் வார்த்த தலைவர் அப்படின்ட்டு யாரை குறிப்பிடுறாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி திருவாரூர் எம்எல்ஏவாக இருந்த ஐயா கலைஞர் அவர்களை குறிப்பிடுறாரு. கருணாநிதி அவர்கள் தமிழ் வேருக்கு நீர் வார்த்தாரா அல்லது தமிழ் வேருக்கு அமிலத்தை வார்த்து தமிழர்களுக்கு சாராயத்தை வார்த்தாரா அப்படின்றது தமிழக மக்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இன்னும் சொல்ல போனா, கருணாநிதி அவர்களுடைய வாழ்க்கை சுருக்கமா ஒரே ஒரு பாடலில் எழுதி முடிச்சிட்டாரு கண்ணதாசன் அவர்கள். நீங்க கூட பார்த்திருப்பீங்க, அஞ்சாத சிங்கம் என்றும் அன்றெடுத்த தங்கம் என்றும் பிஞ்சான நெஞ்சினர் முன் பேதையர் முன் ஏழையர் முன் நெஞ்சார பொய்யுரைத்து தன் சாதி தன் குடும்பம் தான் வாழ தனியிடத்து பஞ்சாங்கம் பார்த்திருக்கும் பண்புடையான் கவிஞனில் நானோ கவிஞன் இல்லை, என் பாட்டும் கவிதை அல்ல, பகுத்தறிவை ஊர் குறைத்து பணத்தறிவை தனக்கு வைத்து தொகுத்து வைத்த பொய்களுக்கும் சோரணைகள் செய்து வைத்து நகத்து நுனி உண்மையின்றி நாள் முழுதும் வேடமிட்டு மடத்தில் உள்ள சாமி போல் மாமாய கதையுரைத்து வகுத்துணரும் வழியறியா மானிடத்து தலைவர் என்று பிழைத்திருக்கும் ஆண்மையில்லா பேதையனே கவிஞனில் நானோ கவிஞன் அல்ல, என் பாட்டும் கவிதை அல்ல அப்படின்ட்டு பாடியிருப்பாரு. அப்படியே ஐயா கருணாநிதி அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே தன்னுடைய ஒரே பாட்டில் அடைத்து விட்டார் ஐயா கவிஞர் கண்ணதாசன் அவர்கள்.
அப்படி இருக்கும்போது அவர்தான் தமிழுடைய வேருக்கு நீர் வார்த்தார் அப்படின்ட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. கருணாநிதி அவர்கள் தமிழுடைய வேருக்கு எந்த அளவுக்கு நீர் வார்த்திருக்கிறார் அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய இளைய தலைமுறை பிள்ளைகள் அவர்கள் பேசுகிற தமிழிலேயே நல்லாவே தெரியுது. அவர்கள் எந்த அளவுக்கு எழுத்து பிழை இல்லாம சமூக வலைதளங்களில் எழுதிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதே நல்லா தெரியுது. நீரை வார்த்து தள்ளியிருக்கிறாரு கருணாநிதி அவர்கள். அதோடைய வெளிப்பாடு தான் இப்ப இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழ் பேசக்கூடிய லட்சணம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப ரோட் ஷோவுக்கு வருவோம். இந்த ரோட் ஷோன்ட்டு ஒன்று நடத்திட்டு இருக்காங்க திமுக காரங்க. என்னது நடத்துறாங்கன்னு நமக்கு ஒன்றும் புரியல. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஓகே, இது தேர்தலுக்கான வேலை, தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது, அதற்கான செயல்பாடுகள்னு எடுத்துக்கலாம். ஆனா ஒரு பக்கம் அதே தேர்தல் வேலையை பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் கூட சமீபத்தில் ஆடு மாடுகளின் மாநாடு அப்படின்ட்டு ஒன்று நடத்தினாரு. அதை பற்றி நிறைய விமர்சனங்கள், நிறைய என்ன சொல்றது, என்னென்னமோ கண்டபடி பேசிட்டு இருக்கிறாங்க இந்த திராவிடர்கள். அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பேச போறோம். இப்படி அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பக்கம் பலதரப்பட்ட மக்களுக்காக அவர் போராடிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஐயா எடப்பாடியார் அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க தேர்தல் பிரச்சாரம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. அவருடைய பேச்சுக்கள்லாம் நிறைய அப்டேட் பண்ணியிருக்காரு. அதனால அதை பற்றியும் பேசுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பரந்தூர் மக்களுக்காக போராடுறோம் அப்படின்ட்டு அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அதே போல இந்த பரந்தூர்ல கிட்டத்தட்ட ஒரு 19 பேர் தங்களுடைய நிலங்களை அரசுக்கு கொடுப்பதாக சொல்லி பத்திரப்பதிவு செய்து கொடுத்துருக்காங்க. அவங்க ஏதோ வெளியூர்லேருந்து இங்கே குடியேறினவங்க, அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் கிடையாது. அப்போ அவங்கள வச்சு பத்திரப்பதிவு பண்ணுறதுன்றது அங்கே இருக்கக்கூடிய பரந்தூர் விவசாயிகளை உளவியலாக அச்சுறுத்தக்கூடிய, பாதிக்கக்கூடிய ஒரு செயல். அதனால எந்த எல்லைக்கும் சென்று விஜயுடன் சேர்ந்து அவர் எங்கே கூப்பிட்றாரோ அங்கெல்லாம் போவோம். தலைமைச் செயலகம் கூப்பிட்டா தலைமைச் செயலகம் போவோம், எங்கே வேணாலும் நாங்கள் போவோம், போராட்டம் நடத்துவோம் அப்படின்ட்டு அந்த பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவின் தலைவர் பேசியிருக்காரு. இப்படி ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் ஒரு பக்கம் இயங்கிட்டு இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஆனா திமுக மட்டும் பாருங்க, ஒரு ரோட் ஷோ நடத்திட்டு இருக்கிறாங்க, தொடர்ச்சியா ரோட் ஷோக்கள். அந்த ரோட் ஷோக்கள்ல பாத்தீங்கன்னா கூட்டம் பிச்சுக்கிட்டு வருதுன்றது அவங்களே சொல்லிக்கிறாங்க. அதை எடுத்து போட்டு திமுக உடன்பிறப்புகள் பாத்தீங்களா கூட்டத்தை, எப்படி எங்க பவர் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கிட்ட போயிட்டு, ஐயா அங்க பாருங்க ஐயா கூட்டம் கள்ள கட்டுது, மக்கள் வெள்ளம், நம்மளால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு மக்கள் வெள்ளம் இருக்குது, நம்ம தான் உறுதியா நம்ம ஜெயிக்க போறோம் அப்படின்ட்டு ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய தலையில மிளகா அரைச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன ஒண்ணு, அதை எடுத்து போட்டு இந்த கூட்டம் வந்ததெல்லாம் ரைட்டு தான், ஆனா அந்த கூட்டம் வந்ததுக்கு ஒரு சூட்சமம் இருக்குது. அது என்ன சூட்சமம் தெரியுமா? இதான் அந்த சூட்சமம் எடுத்து போட்டுருக்காங்க. ஒரு பக்கம் அண்ணன் சீமான் அவர்கள் போராட்டங்கள் வாயிலாக தொடர்ச்சியா மக்களை சந்திக்கிறாரு, மக்கள்கிட்ட பேசுறாரு, கம்யூனிகேட் பண்றாரு. இந்த ஆட்சியின் லட்சணம் எந்த அளவுக்கு இருக்குது, நான் வந்தா என்னென்னலாம் செய்வேன் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட எடுத்து சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுக்க தொடர்ச்சியா சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வர்றாரு. அவரும் மக்கள்கிட்ட பேசுறாரு, தங்களுடைய ஆட்சியின் சாதனைகள் என்னென்ன, நாங்கள் 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தோம், 6 சட்டக் கல்லூரிகளை கொண்டு வந்தோம், பல கலை அறிவியல் கல்லூரிகளை கொண்டு வந்தோம், நீர் மேலாண்மைக்கு நாங்கள் இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம் அப்படின்ட்டு தங்களுடைய ஆட்சியின் சாதனைகளை மக்கள்கிட்ட சொல்றாரு. அதே மாதிரி அதிமுகவோட தலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னா சிவி சண்முகம் வரலாம், சிவி சண்முகம் இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் யார் வேணா அந்த இடத்துக்கு வரலாம், திமுக இருக்கிற யாராவது இதை சொல்ல முடியுமா, ஸ்டாலின் அவர்களுக்கு இதை சொல்ல முடியுமா அப்படின்ட்டு சவால் விடுறாரு. நிறைய அப்டேட் பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்படி அவர் ஒரு பக்கம் மக்களை சந்திக்கிறாரு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் பார்க்குறேன், இங்கே பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் பேசுகிற வீடியோ வருது, இங்கே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிற வீடியோ வருது. ஆனால் திமுக ஐடிவிங்கில் பகிர்றாங்க ஸ்டாலின் அவர்களுடைய ரோட் ஷோ வீடியோவில் எதுவும் பேச்சே காணுமே. பிஜிஎம்மா போடுறாங்க, ஸ்லோ மோஷனில் போகிறாரு, மக்கள்லாம் அப்படி கையை காட்டுறாங்க. அது போக அங்கே வந்திருக்கிறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பள்ளி மாணவ மாணவிகள், இந்த கல்லூரி மாணவர்கள், அவங்க தான் வந்திருக்காங்க. அவங்கள யார் கூட்டு வந்திருப்பாங்க அப்படின்ட்டு நமக்கு நல்லாவே தெரியும். அது போக இவங்க பொதுமக்கள் அப்படின்னு ஒரு கூட்டத்தை காட்டுறாங்க. அந்த கூட்டமும் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது அங்கே லைனாக நின்றுட்டு இருந்த அந்த டெம்போவை பார்க்கும்போது தெரியுது. இதனால என்ன பயன், எவன்டா இந்த ஐடியாவை கொடுத்தது திமுகவுக்கு? இவங்களாவது மக்களை சந்திக்கிறாங்க, இவங்க பேசுறது மக்கள்கிட்ட ரீச் ஆகுது, நீங்க பேசவே இல்லை, சும்மா அப்படி கையை காட்டிட்டு போறதுனால என்ன பயன்? யார் அந்த ஐடியாவை கொடுத்தாங்கன்னு தெரியல. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல போயிட்டு மக்கள் திரள் பாருங்க ஆர்ப்பரிக்குது அப்படின்ட்டு ஒரு வீடியோவை காட்டுறாங்க. அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கேமராவை வேணும்னே ஆட்டி எடுத்துருக்காங்க. அதை ஒருத்தன் கண்டுபிடிச்சுட்டான், டேய் கேமராவை ஆட்டாம நேராக வை, கரெக்டாக 10 பேர் தான் அங்கே இருக்கிறாங்க, ஆட்டி என்னமோ கூட்டம் அதிகமாகிற மாதிரி நீ காட்டுறியா அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கண்டுபிடிச்சுட்டாங்க. இதுலேருந்தே தெரியுது மக்களுக்கும் திமுகவுக்கும் எவ்வளவு இடைவெளி இருக்குதுன்ட்டு. இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில மக்கள்கிட்ட திமுக ரொம்ப தூரம் தள்ளி போயிடுச்சு. அந்த அளவு அந்த லட்சணத்தில் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, காசை கொடுத்து ஒரு கூட்டத்தை காட்டுறதுனால உங்களுக்கு என்ன பயன் வரப்போகுது? இதனால ஒத்த ஓட்டு எக்ஸ்ட்ரா வரப்போதா? ஒன்றுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் மக்களை நேரடியாக சந்திக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை சந்திக்கிறார். அந்த மாதிரி திமுக அமைச்சர்களோ அல்லது திமுக நிர்வாகிகளோ போய் மக்களை சந்திக்க வேண்டியது தானே? சந்திக்க மாட்டாங்க. ஏன்னா சந்திச்சா என்ன நடக்கும் அப்படின்றது ஐயா பொன்முடி அவர்கள் ஒரு தடவை போய்
மக்களை சந்திக்கிறேன்னு போனப்ப என்ன நடந்துச்சோ அதுலேருந்தே தெரியுது. நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் சும்மா அப்படியே ரோட் ஷோ போட்டுக்கிட்டு பிஜிஎம் போட்டுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க திமுக. ஒரு பக்கம் அதிமுக தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் ஆரம்பிச்சிருச்சு. தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல. கூடிய சீக்கிரம் களத்துக்கு வந்துருவாங்கன்னு பார்க்கலாம் முடிவுகள் எப்படி வரப்போகுது அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.